ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகா சமையல்ல கோயில் ஸ்டைல் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற புளியோதரையை விட கோயில் புளியோதரை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் ஸ்டைல் புளியோதரைக்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி தான் வைக்கணும். அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம்னு சொல்லிட்டேன், கடாய் வச்சுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டு 1 by 1 வறுத்துக்கலாம். இப்போ மிளகா போட்டு வறுத்துக்கலாம். வெறும் வாணல்ல தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்றாதீங்க. நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப தீயாம. இப்போ மிளகா வறுபட்டுருச்சு, அதை எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு அடுத்தது மல்லி வறுத்துக்கலாம். மல்லி ரொம்ப வறுபடணும்லாம் இல்லை, மல்லியோட வாசனை வந்தாவே போதும். இப்போ 1 ஸ்பூன் மிளகையும் லைட்டாக வறுத்து, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் மட்டும். வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். இது செவந்து வரப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். வெந்தயம் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு அதிகமாகிடும். எல்லாம் சேர்த்து ஆற விடலாம். வறுத்தாச்சு. இப்போ நம்ம புளி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டு வறுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாக விடுங்க. எப்பவுமே புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெயும் விட்டுக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு அதுலேயே பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்ச புளியை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணிடுறோம் நாங்கள், நீங்களும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொதிச்சு வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வறுத்ததெல்லாம் இப்படி நொரன்னு ரவை மாதிரி புளி பச்சை வாசனை எல்லாம் போய் கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த பவுடர் நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, நொரன்னு ரவையாக அரைச்சிருக்கோம் பாருங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வாசனையா புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி சாதத்துக்கு நம்ம புளிக்குழம்பு வச்சு எடுத்தாச்சு. இப்போ கிளறதுக்கு அதுலேயே கொஞ்சம் நல்லெண்ணெயும் கடலக்கொட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு புளி போட்டு புளித்தொப்பை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி அது மேலே கொஞ்சம் கடலக்கொட்டை தூவி புளிக்குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குழம்பை ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம். இது கோவில் புளியோதரை ஸ்டைலு. கோவிலில் நம்மளுக்கு கொடுக்குறது எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் நாங்கள் புளிக்குழம்பு இன்னைக்கு வச்சுருக்கோம். பார்க்கவே இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல எங்கள் புளியோதரை. பார்க்குறப்பயே டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணும் போல இருக்குது. இப்போ கமகமான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. வாங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் காமிக்காது.